ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வேலை உறுதி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக நான் எந்த டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இயல் 1 தான். ஸோ இதில் லைன் பை லைன் எல்லாமே நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இதோட பிடிஎஃப்பை உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதில் இயல் 1ல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப்பிக்கே மொழி தான். அதில் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படின்ற ஒரு செய்யுள், தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணிகலன்கள், எழுத்து சொல். இதில் ஒரு செய்யுள் இருக்குது, ஒரு துணைப்பாடம் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது, ஒரு இலக்கணம் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு இயல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோவில் அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், ஸோ அந்த 2 இதை மட்டும்தான் நல்லா பார்க்க போகிறோம். இதில் லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? வாங்க இப்போ போயிடலாம். அன்னை மொழியே அப்படின்ற பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அன்னை மொழியே அப்படின்ற பாடலை எழுதுனது யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். செகண்ட் பாயிண்ட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேணுன்றவங்க புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு யார் சொன்னா? சச்சிதானந்தன். இந்த லைன் கொடுத்துட்டு இதை யார் எழுதுனது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது பெருஞ்சித்திரனார் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இதழ்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 இதழ்கள் தான். தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ற 2 இதழ்கள் நடத்தினார். இது எதுக்காக நடத்தினார் அப்படின்னா, தமிழ் உணர்வை மக்களுக்கு ஊட்டணுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் என்னது? தென்மொழி தமிழ் சிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, இவரோட இயற்பெயர், பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம். இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல்கள்லாம் நம்ம எதுக்காக படிக்கணும்னா, இதில் இருந்து ஏதாவது ஒரு நூல்கள் கொடுத்துட்டு இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் என்னென்ன நூல்கள் இருக்குன்னா, உளவியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள். ஸோ இந்த நூல்கள் எல்லாமே யார் எழுதுனா? பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய நூல்கள் கொடுத்து யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது, இவர் எழுதின திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற ஒரு இது தமிழுக்கு கருவூலமாக திகழ்கிறது. ஓகேவா? லாஸ்ட்டாக நடந்த அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்ததை எழுதுனது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு கொஷின்ஸ் எப்படி வேணாலும் வரும். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை பார்த்துருவோம். அன்னை மொழியை எழுதினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் என்னென்னது? 2 தான். தென்மொழி தமிழ் சிட்டு. இது எதுக்காக எழுதினாரு? தமிழ் உணர்வை பரப்புறதுக்காக. ரெண்டாவது, இவரோட இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். இவர் எழுதின நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சது எது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஸோ இவ்வளோ தான் அந்த ஃபஸ்ட்டு செய்யுளில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்யுள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல், இந்த நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிவாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது எதுக்காக இந்த பாடலை மறுபடியும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த நல்ல குறுந்தொகை, நமக்கு சிறப்பு பெயர்கள் ஒன்று உண்டு. குறுந்தொகைக்கான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு உண்டு. ஸோ அப்போ 8 தொகையில் வரக்கூடிய அந்த குறுந்தொகைக்கான சிறப்பு பெயர் நல்ல. அதே மாதிரி பதிற்று 10க்கு ஒத்த பதிற்று 10 அப்படின்னு சொல்லுவோம். பரிபாடலுக்கு ஓங்கு பரிபாடல்,
களியோடு அப்படின்னா களித்தொகை இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இதுக்கான சிறப்பு கற்றறிந்தார் ஏத்தும் களி. ஸோ இதுதான் வந்து சிறப்பு பெயர்கள். ஸோ இப்படியே நமக்கு கேட்க வாய்ப்பு உண்டு. ஒரு தடவை கூட கேட்டிருக்காங்க, குறுந்தொகைக்கான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் நல்ல அப்படின்றது தான் நல்ல குறுந்தொகை. ஸோ அதுக்காக தான் இந்த பாட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு செய்யுள்ள. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ் சொல்வளம். ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அடிவகை, இளம் பெயர்கள், அப்புறம் அந்த காய்ந்த சருகுலாம் இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சரியா? சரி, நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் இந்த லைன் இருக்கும், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார்? மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார்ப்பா? மகாகவி பாரதியார். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாகவும் கருதும் சொற்களும் தமிழில் உள அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் மட்டும்தான் நம்ம வந்து சில வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம தெலுங்கு, கன்னடம் அப்படின்ற மொழிகளுக்கும் இருக்குது. தமிழ் வார்த்தைகளே தெலுங்குலையும் கன்னடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். இந்த டீட்டெயில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற நூலில் இருக்குது. புரியுதாப்பா? ஸோ நீங்கள் வந்து இந்த லைனை கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். 2வது கால்டுவெல் எந்த புக்கில் சொன்னாருன்னு கேட்கலாம். ஸோ இது என்னதுன்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம், எழுதுனது கால்டுவெல். ஸோ இந்த லைனை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த லெசனில் இதுதான். இப்போ இந்த அடிவகை, கிளை வகை, இந்த மாதிரி நிறைய படிப்போம் இல்லையா? இதில் இருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு பொறுத்து கேட்கலாம், இல்லைன்னா ஆட் ஒன் அவுட் மாதிரி, அதாவது பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நிறைய டைப்ஸாக இதில் இருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அடிவகை. என்னப்பா? அடிவகை. ஸோ இதில் மொத்தம் 8 டைப்பாக இருக்குது. மொத்தம் 8 டைப்பு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாள். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணவும் செஞ்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் தாள், கேழ்வரகு தாள், நீங்கள் கிராமத்து சைட்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நெல் தாள், கேழ்வரகு தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? நம்ம அடிக்கடி கீரைத்தண்டு சமைக்கணும்ப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நெட்டி, மிளகாய் செடி, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி குத்துச்செடி, புதர், இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்கன்னா தூறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டு, தட்டை அப்படின்னு எதாவது சொல்கிறாங்கன்னா கம்மந்தட்டை, சோளத்தட்டை, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்து களி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கரும்புக்கு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா களி அப்படின்னு சொல்கிறாங்க. களை, இந்த இதுதான் முக்கியமானது. களினா கரும்பு, களை அப்படின்னா மூங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி அப்படின்றது எதுக்கு சொல்கிறோம்னா புளி, வேம்பு. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் அடி வகைகளில் பார்க்குறது. ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு அல்லது தட்டை, களி, களை, அடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு பொறுத்துகளை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இப்போ கீரை, வாழை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது வந்து எதுக்குரிய அடிவகை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், தண்டு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த மிளகாய் செடி, நெட்டி, இதெல்லாம் எதுக்கு கீழே வருது? கோல் அப்படின்றது கீழே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளை பிரிவுகள் என்ன பார்க்க போகிறோம்? கிளை. இப்போ நம்ம ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரத்தில் இருந்து வேரில் இருந்து, தண்டில் இருந்து, அந்த மரத்தில் வந்து நேராகவும் இருக்காது, அது வந்து நிறைய கிளைகள் போகும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே நிறைய பேர் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கவை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமரத்தில் பிரியும் பெரிய கிளை. கவையை தான் என்னென்னு சொல்கிறாங்க? பெரிய கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கொம்பு, கொப்பு, இது நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெரிய கிளையிலேருந்து வர்றது தான் ஒரு சில பிரான்ச்சஸ் போகும் இல்லையா? அதை தான் அங்கே சொல்கிறாங்க. கவையோட பிரிவு. கிளை அப்படின்னா கொம்போட பிரிவு. சினை அப்படின்னா கிளையின் பிரிவு. இது அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உள்ளதே வந்துடும். அடுத்து போத்து அப்படின்னா சினையோட பிரிவு.
குச்சு அப்படின்னா போத்தின் பிரிவு, இனுக்கு அப்படின்னா குச்சியின் பிரிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க கிளை டைப்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ந்த தாவர பகுதி. இது வந்து நம்ம மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் பற்றி பார்த்தது. இப்போ பார்க்குறது அந்த மரத்தில் காய்ந்த பகுதிகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு. நம்ம இந்த விறகுலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்சது விறகு. ஆனால் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்துடலாம். சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா காய்ந்த குச்சு, சின்ன சின்ன குச்சிகளாக இருக்கும் இல்லையா, அதை தான் சுள்ளி அப்படின்வாங்க. அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க சுள்ளி பிறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விறகு அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் காய்ந்த சிறு கிளை. அடுத்து வெங்களி அப்படின்னா காய்ந்த களி. கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பு, கவை, அடி எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறது என்னென்னா கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறோம்னா இலை வகை. இப்போ என்ன பார்க்குறோம், இலை வகை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இலை அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த புளியை வந்துட்டு புளியம் இலை, வேப்பலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். தாள் அப்படின்னா நெல் தாள், புல் தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சோளத்தோகை, அந்த கரும்பு, சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோகை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதை வந்து அந்த இலைய தோகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தென்னை மரத்துலையும் பனை மரத்தில் என்ன இருக்கும், ஓலை இருக்கும் இல்லையா. நீங்கள் இந்த பதநீர்லாம் குடிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஓலையில் தான் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் அதுதான் அது வந்து அந்த இலையோட பேர் வந்து ஓலை, அவ்வளோதான். அப்புறம் வந்து காய்ந்த தாளும் தோகையும் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப காஞ்ச இலை என்ன சொல்கிறாங்க, சருகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் படிக்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா மைண்டில் ஏறிடும். ஓகேவா? சரி, அடுத்தது கொழுந்து வகை. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்துலலாம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அதாவது பெரிய பெரிய இலையெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்கும், ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த கொழுந்தா பறித்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ அதுதான் அந்த கொழுந்து வகைகளுக்கு ஒரு மரத்துலையும் இல்லை ஒரு செடிகளுக்குமே இருக்கும் இல்லையா, அதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நெல், புல் இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா துளிர் இல்லைன்னா தளிர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நெல் வந்து இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நீங்கள் நிறைய படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து வந்து புளி, வேம்பு இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்லலை, வேப்பங்கொழுந்து வந்து சாப்பிடணுப்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு, தென்னை, பனை இது எல்லாமே, இந்த சோளம் இது எல்லாமே வந்து குருத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து கொழுந்தாடை அப்படின்னா கரும்போட நுனி பகுதியை வந்து சொல்கிறாங்க. கொழுந்தாடைன்னு என்னப்பா, கரும்போட நுனிப்பகுதி. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூவின் நிலை. இதில் இருந்து கொஷின்ஸ் ஒரு கொஷினாவது கண்டிப்பாக வந்தே ஆகும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த அரும்பு, போது, மலர், செம்மல். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இதில் அரும்பு அப்படின்னா இப்போ தான் அரும்பு விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், தோட்டம் இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். போது அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ தான் கொஞ்சம் விரிய போகுது அப்படின்னு அர்த்தம். மலர்னா நல்லா மலர்ந்துருச்சு. அப்படின்னா என்னது, கீழே விழுகிறது. அப்போ நல்லா மலர்ந்ததை நம்ம எடுத்துருக்கணும். ஒருவேளை எடுக்கலைன்னா என்ன ஆயிரும், அது கீழே விழுந்துருது. அடுத்து செம்மல் அப்படின்னா கீழே விழுந்து என்ன ஆயிடுது, அப்படியே வாடி போயிடுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் பூவோட நிலை. உங்களுக்கு இதுலேருந்து 2 டைப்பாக கேட்கலாம். ஒன்று உங்களுக்கு போது இல்லை மலர் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்னன்னு கேட்கலாம். 2வது இதில் இருக்கக்கூடிய 3வது வகை என்ன, 4வது டைப் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்கலாம். ஸோ அதனால் எப்படி வேணாலும் இது வந்து கொஷின் வர வாய்ப்பு உண்டு, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். இதில் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார், அவரை பற்றி தான். ஸோ இதுலேருந்து நமக்கு 2-3 தடவை கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, நல்லா படிச்சுக்கணும் இதை. சரி, இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆராய்ச்சி அப்படின்னு ஒன்று நடத்திருக்காரு. இதில் பாவாணரும் வியந்த பெருமகனார் அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரும், தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா திருச்சிராப்பள்ளியில் திருவள்ளுவர் தவசாலை அப்படின்னு ஒன்று வந்து நிறுவியிருக்காரு. 2வது பாவாணர் நூலகம் அப்படின்றதையும் அமைச்சிருக்கிறாரு. 3வது பார்த்தீங்கன்னா தமிழ் வழி திருமணங்களை நிறையா நடத்தியிருக்கிறாரு. 4வது இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். நல்லா கவனிங்க, விழிகள் அதாவது நமக்கு கண்ணே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம தமிழில் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது இப்படின்ற ஒரு கோட் கொடுத்து இதை யார் சொன்னது அப்படின்னு நமக்கு அதிக தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க இந்த லைன். அதனால தான் உங்களுக்கு அதை வந்து கோட் பண்ணி காமிச்சிருக்கேன். யார் சொன்னது, தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். ஓகேவா? சரி, அடுத்தது
கண்ணை மூடினபடியே வந்துட்டு எழுதுகிற ஆற்றல் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக, தமிழ் தென்றல் திருவிக. அவரை மாதிரியே இன்னொரு ஆற்றல், அவரை மாதிரியே கண்ணை மூடி எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் தென்றல் ஈரா இளங்குமரனார் தான். ஸோ அதே மாதிரி இவர் எழுதின நூல்கள், இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா போதும். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்காப்பிய உரை. ஸோ இது எல்லாமே ஈரா இளங்குமரனார் எழுதின நூல்கள். நமக்கு வந்து ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு நூல்களையுமே வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷார்ட்கட் வச்சு கூட இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா உண்டு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகை. பிஞ்சுனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்லா பிஞ்சு காயை எடுத்து கொடுங்கப்பா சாப்பிட அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதாவது பழமாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி. வெண்டைக்காயெல்லாம் பார்த்தோம்னா இந்த பிஞ்சாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், முத்துன மாதிரி எடுத்தோம்னா நல்லா இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு பிஞ்சுக்கும் என்னென்ன பேர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பூம்பிஞ்சு அப்படின்னா என்னென்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஞ்சு அப்படின்னா இளம் காய், அதை தான் சொல்கிறோம். வடு அப்படின்னா மாவடு சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதான் மாம்பிஞ்சு, அதை தான் சொல்கிறாங்க. மூசு அப்படின்னா பலாப்பழ மூசு, நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு. குறும்பை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றோட இளம் பிஞ்சு. அடுத்து முட்டு குறும்பை அப்படின்னா என்னது, சிறு குறும்பை, அதை சொல்கிறாங்க. இளநீர் அப்படின்னா என்னது, முற்றாத தேங்காய். தேங்காய் முத்துனாதான், சாரி இளநீர் முத்துனாதான் அது தேங்காய். அப்போ இளநீர்னா என்னது, முற்றாத தேங்காய். ஓகேவா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நுழாய் அப்படின்னா என்னது, இளம் பாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கருக்கல் அப்படின்னா இளநெல். கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. ஸோ இது எல்லாமே அந்த பிஞ்சு வகைகளுக்கு கீழே பார்க்குறோம். நீங்கள் இதை வந்து நல்லா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஒரு தடவை இது கூட கேட்டிருந்தாங்க, நுழாய்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பார்க்குறீங்கன்னா குலை வகை. என்னதுப்பா, குலை வகை. இது வந்து நிறைய காய்கறிகளுக்கு தான் இந்த பேரெல்லாம் நம்ம சொல்லுவோம். சரி, கொத்து அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா அவரைக்கொத்து, துவரங்கொத்து. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. குலை அப்படின்னா கொடிமுந்திரி குலை. கொடிமுந்திரினா தெரியும்லையே உங்களுக்கு, திராட்சைப்பழம் இருக்குல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. தாறு அப்படின்னா வாழைக்குலை. இது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, வாழைத்தாருன்னு சொல்லியிருப்போம்லே, அதுதான். கதிர் அப்படின்னா என்னது, கேழ்வரகு கதிர், சோளம், அதோட கதிரை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து அழகு குரல் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெல் திணை இதெல்லாம் வந்து அழகு குரல் அப்படின்னு சொல்கிறோம். சீப்பு அப்படின்னா என்னதுன்னா வாழைத்தாரோட பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சீப்பு. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சீப்பு கொடுங்கப்பா வாழைப்பழம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த கல்யாண வீடுகள்லாம் சீர் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி செய்வாங்க இல்லையா. அதான் ஒரு சீப்பு கொடுங்கப்பா, ஒரு தார் கொடுங்கப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அதோட ரிலேட் பண்ணி இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன காய் கனிகளுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சூம்பல். இது நீங்கள் நிறைய தெரியும். சூம்பல்னா என்னது, ரொம்ப சுருங்கி போச்சு, என்னப்பா சூம்பி போச்சு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். சிவியல்னா தான் சுருங்கிய, சூம்பினது வேற, சுருங்கியது வேற. சொத்தைனா என்னது, புழு பூச்சி இதெல்லாம் அரிச்சது. வெம்பல் அப்படின்னா வெம்பி போச்சு, மாம்பழம்லாம் ரொம்ப வெம்பி போச்சுப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை. அப்படின்னா என்னது, சூட்டுனால ரொம்ப பழுத்த பிஞ்சு. ஒரு பிஞ்சு மாம்பழம் வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வெம்பி போயிடுச்சு, அதாவது சூடு அதிகமாக இருந்தனால வெம்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து என்னது, அழியல். அழியல்னா என்னதுன்னா குழுகுழுத்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகல் அப்படின்னா குழுகுழுத்து நாரிய பழம் இல்லைன்னா காய், அதை சொல்கிறோம். சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய். மிளகாய் என்னப்பா சொண்டு போச்சு அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, மிளகாய் சொண்டு போச்சுப்பா தூக்கி போடுங்க அப்படி சொல்லுவாங்க, அதுதான். அடுத்து வந்து கோட்டான் காய், கூகை காய் அப்படின்னா என்னென்னா கோட்டான் வந்து உட்காந்த காய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தேரைக்காய்னா தேரை உட்காந்ததுனால கெட்ட காய். அப்புறம் அல்லிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால கெட்ட காய். இந்த தேரைக்காய்னாலும் சரி அல்லிக்காய்னாலும் சரி இல்லை ஒன்று தான். அடுத்து ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய், தென்னை மரம் இருக்குல்லையே அதில் வந்து கெட்ட காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா கெட்டுப்போன காய் கனிகளுக்கு நம்ம சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பழத்தோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலி. இது வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குல்ல, இந்த தொலியை வந்து சீவி போடுங்கப்பா. இந்த ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி. தோல் அப்படின்னா கொஞ்சம் தின்னமாக அந்த வாழைப்பழத்தோட தோலை வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். தோடு அப்படின்னா ரொம்ப வன்மையாக இருக்கும், அதாவது ரொம்ப பெருசு, அதாவது ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டுக்கும் மிடிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஓடு அப்படின்னா மிகவும் வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரக்காயோட ஓடை வந்து சொல்கிறாங்க. மட்டைனா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேங்காய் நெற்றியோட மேற்பகுதி. அடுத்து உமினா நெல் கம்பு இதோட மூடிய சொல்கிறோம். கொம்மை அப்படின்னா வரகு, கேழ்வரகோட உமி. ஸோ இது எல்லாமே கொம்மை அப்படின்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுவரை கேட்டதில்லை, ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தானே. ஸோ அதனால் படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மணி வகைகள். இதில் கூலம் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா நெல், புல், இதை வந்து கூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயறு அப்படின்னா அவரைப்பயிறு, உளுந்தம்பயிறு. ஸோ அது கடலை அப்படின்னா வேர்க்கடலை, கொண்டக்கடலை. விதைனா கத்தரி, மிளகாய் இதெல்லாம். கால் அப்படின்னா புளி, காஞ்சிரை இதோட வித்துக்களை வந்து நம்ம சொல்கிறோம். முத்து அப்படின்னா வேம்பு, ஆமணக்கோட வித்து. ஸோ இதெல்லாமே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொட்டை, இது வந்து மாங்கொட்டை, பனை மரத்தோட வித்து இதெல்லாமே சொல்லுவோம். தேங்காய்னா தென்னை மரத்தோட வித்து. முதிரைனா அவரை, துவரை இதோட இது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இளம் பயிர் வகைகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்று அப்படின்னா நெல், கத்தரி இதெல்லாம் வந்துட்டு இதோட இளநிலைகள் தான் நாற்றுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மா, புளி, வாழை இதோட இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்ணு. மாங்கன்று நடுங்கப்பா, புளியங்கன்று நடுங்கப்பான்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க இது. அடுத்து குருத்து அப்படின்னா வாழையோட இளநிலையை வந்து சொல்கிறது. பிள்ளை அப்படின்னா தென்னையோட இளநிலை. குட்டி அப்படின்னா விழாவோட இளநிலை. மடலி, வடலி அப்படின்னா பனையோட இளநிலை. பைங்கூழ் அப்படின்னா என்னென்னா நெல், சோளம் இதோட பசும் பயிரை வந்து நம்ம சொல்கிறது. அது போக இன்னமும் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த இளம் வகைகள், அந்த அடி வகை, கிளை வகை இதெல்லாமே பார்த்துட்டோம். இனி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை அப்படின்றது ஒன்று மட்டும் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லை சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் என்னென்னன்றது ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு நானாக தான் எழுதுனது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். ஸோ கோதுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை. ஸோ இதெல்லாமே கோதுமையோட டைப்ஸில் பார்க்குறோம். அடுத்து நெல்லுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். இன்னொன்று சம்பாவுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் முக்கியமானது. இதில் எத்தனை வகையான சம்பா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 வகைகள் இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 60 வகைகள். இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பாக்ஸில் இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. இது வந்து எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது அப்படின்னா தமிழுக்காக தான். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்குது. ஸோ இது எந்த நாட்டில் நடந்திருக்குது? மலேசியாவில். எந்த மொழிக்காக? தமிழுக்காக. சொன்னது யார்? பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வளம் கட்டுரை இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். இவருக்கு வந்துட்டு சிறப்பு பேர் என்னது? மொழிஞாயிறு அப்படின்னு தானே சொல்லுவோம். மொழிஞாயிறு, தேவநேய பாவாணர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த நூல் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. எந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க? சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்றதுலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல், அகர முதலி திட்ட இயக்குனர், உலக தமிழ் கழக தலைவர் இதெல்லாமாவும் யார் இருந்திருக்கா? தேவநேய பாவனார் இருந்திருக்கிறார். அடுத்து வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் பார்ப்போம் இல்லையா, அந்த கீழே கற்பவை கற்றப்பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களே, அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸு நாட்டோட தலைநகர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்பன். அங்கே 1554 கார்டிலா அப்படின்ற ஒரு நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ரோமனில் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிலா டி லிங்கோ டாமுல் இ போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லி இதோட பேர். இந்திய மொழிகள்லே மேலை நாட்டில் அச்சேறிய முதல் மொழி வந்துட்டு நம்ம தமிழ் தான் அப்படின்றத இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறது, இதோட தலைநகர் வந்து இது லிஸ்பன். எந்த வருஷம் இது பார்த்தீங்கன்னா 1554. எந்த நூல்? கார்டிலா. ஸோ இதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தமிழ் எழுத்துக்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே? க, உ, ஞ, ச, ரு, சு, ஏ, அ, க, ஓ. ஸோ இதுக்கு வந்து சில ஷார்ட்கட்லாம் உண்டு. நீங்கள் வந்து அந்த மாதிரி படிக்கனாலும் படிச்சுக்கலாம், இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட்டு ரீகால் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கே ரொம்ப நேரம் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இதில் இந்த லெசன், அதாவது 10ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருந்து அந்த பாடத்துலேருந்து அதிகம் தடவை நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு இதையுமே நான் வந்து எழுதியிருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லாவே வந்துட்டு ரீகால் பண்ணலாம். நம்ம புக்கில் இன்னமும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது இவங்க வர்றாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் நோட்ஸாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகிக்கும்.
ரெண்டாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தவிர்க்கிறதுக்கும் இது யூஸ் ஆகிக்கும். ஓகே தானே? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேறு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வேணும், எனக்கு இந்த டாபிக்லாம் தனித்தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் எந்த டாபிக் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இல்லை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேனோ அந்த முறை வந்து உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை வந்து சொல்லலாம். ஏன்னா நான் என்னோடய டீச்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்ல நம்மளோட மைண்ட் வந்து என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணது தான். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து ரீகால் ஆகிக்கிறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே தானே? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.